Hello friends, welcome back to my channel Arts and Spiritual. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் அடிக்கடி வீடியோ போடுறோம். 2 நியூ சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி எங்கள் சேனலுக்கு எப்போயுமே சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க. அப்புறம் நம்மளோட பச்சை மிளகாய் செடி நல்லா வளர்ந்து வந்துடுது. இன்னும் பூக்கலை, காயும் காய்க்கலை, இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்குது. அப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கொத்தமல்லி செடி உங்களுக்கே தெரியுறதா? ஆனால் கொஞ்சம் வாடி போச்சு தண்ணி ஊற்றாமல். நான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டேன், அதனால். இது கோதுமை மாவு. இதெல்லாம் வச்சு ஏதாவது ரெசிபி என்ன நேம்னே தெரியுறது அவங்களுக்கு? ஏதாவது கெஸ் பண்ணுறீங்களா? சரி, நானே சொல்கிறேன். பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் கோதுமை மாவு, இது 3 வச்சு தான் ஈஸியாக செய்ய போகிறோம். அப்புறம் கேசரி பவுடர், இவ்வளோதான். கலர் பொடி அந்த மாதிரி. அது 3 வச்சு என்ன செய்கிறது சிம்பிளாக அப்படின்னு தான். அசோகா அல்வா அதுதான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம டிஷ்ஷில். சரி, எப்பயுமே நம்ம சமையல் அதை தான் போடுறோம். ஒரு ஸ்வீட் ரெசிபியும் போடலாமே அப்படின்னு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது என்னன்னு நினைக்காது, இது என்னோடய சேவிங்ஸ் தான். டெய்லி என்னால் முடிஞ்ச சேவிங்ஸ் அமௌண்ட் போட்டுகிட்டே வருவேன். ஏதோ இன்றைக்கி போடலனாலும் நாளைக்கு போடுவேன். இந்த மாதிரி தான் டெய்லி சேவ் பண்ணுறது நம்ம இதில் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. பின்னாடி உதவும் கண்டிப்பாக. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கோ. எதுலையா ஒரு இதில் சேவிங்ஸ் போட்டுகிட்டே வாங்கோ. நான் இந்த டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அரிசி டம்ளரால் 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1.5 டம்ளர் கோதுமை மாவு, 4 டம்ளர் சர்க்கரை. பெருமையும் சொல்கிறேன், 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துட்டேன்னா 1.5 டம்ளர் கோதுமை மாவு, 4 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துக்கணும். இதான் அளவு. அசோகா அல்வாக்கு இதான் அளவு. இப்போ நான் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதை வேக வச்சு விட்டேன். இதான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 4 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுலேயே ஏலக்காய் தூள், கொஞ்சமாக கேசரி பவுடர், கலர் பொடி அது போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். 3மே எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய நல்லா கிளறிண்டே இருக்கணும். அதுக்காக நல்லா பெரிய பாத்திரம் எடுத்துட்டுருக்கேன், சீன் சட்டி. இதில் நெய் விட்டுருக்கேன். தாராளமாகவே விடலாம். நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் விடணும். இவ்வளோ விடணும். என்னடா எல்லோரும் ஷாக் ஆகிடாது, இவ்வளோ விட்டால் தான். ஏன்னா இதில் தான் நம்ம கோதுமை மாவு கிளறுவோம், அதுக்காக தான் விடுறது. அப்பப்போ இந்த மாதிரி முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா கையில் கிடைக்கிறத எடுத்து வாயில் போட்டுருவோம். இதுவும் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தான். எண்ணெய் நல்லா காந்துடுத்து, எண்ணெயும் நெய்யும். இப்போ இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 1.5 டம்ளர். அதை எடுத்து நல்லா போட்டுண்டு வறுக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். அதே மாதிரி பாசிப்பருப்பு நான் சொன்னேன் 1 டம்ளர் எடுத்து அழமிண்டு 4 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம கோதுமை மாவு வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அதே சமயத்தில் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருந்தோம்ல, அது திராட்சை, இது எல்லாமே சேர்ந்து போட்டுடலாம். இப்போ சேர்ந்து எல்லாமே வறுக்கணும் நல்லா. இந்த மாதிரி எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் விட்டு நல்லா வருங்க. இந்த மாதிரி சொன்னேன் பார்த்தல, எண்ணெய் பத்தலைன்னா அதை விட்டுக்கோங்கன்ட்டு. அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா லூஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி லூஸாக இருந்தால் தான் கிளற முடியும். அதனால் ரொம்ப கெட்டியமாக வைக்கிறாரு. அதனால தான் சொல்கிறேன், எண்ணெய் விட்டு நல்லா கிளறுங்கோ. இப்படி லூஸாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இதான் பார்த்தோம், கிளறிண்டே இருக்கணும். எப்படி இது இதாகிடுதுன்னு நான் சொல்கிறேன். கோதுமை மாவு வாசனை வரும், வறுத்தோடனே நல்லா வாசனை வரும் பார்த்தீங்களா, கோதுமை மாவு வாசனை.
அது வரும். அப்புறம் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சா எப்படி இருக்கும் அந்த கலர் வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அது வந்து நல்லா வறுத்தா எடுத்து அப்படின்னு. அதுதான் வந்து அதோட பதம். இப்போ பாருங்க தெரியுதா உங்களுக்கு? நான் சொன்னேன் இல்லையா, திராட்சை வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்க. எண்ணெயில் போட்டால் எப்படி பொரிஞ்சு அப்படியே விழுகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கோதுமை மாவு ஸ்மெல் பண்ண முடியாது, எங்களுக்கு ஸ்மெல் பண்ண முடியும். ஸோ அதனால உங்களுக்கு திராட்சையை காமிக்கிறேன். திராட்சை எப்படி வருது பார்த்தீங்களா, நல்லா குண்டு குண்டா. இதுதான் பதம். அந்த சைடு ஒரு ஓரத்துலலாம் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படிதான் ஆகும். நம்ம எண்ணெயில் போட்டால் எப்படி ஆகுமோ அதே மாதிரி ஆகிடும். இந்த அசோகா அல்வா செய்யும் போது கைவிடாமல் கிளறது தான் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக கைவிடாமல் கிளறுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அசோகா அல்வானா. எங்கள் அம்மா பண்ணுற அசோகா அல்வானா சூப்பராக இருக்கும். இப்போயும் எங்கள் அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப சூப்பராக செய்வாங்க. பொதுவாக அசோகா அல்வான்னு கிடையாது, எந்த டிஷ் எடுத்தாலும் சரி, ஒரு சாம்பார் ஆகட்டும், ஒரு சட்னி ஆகட்டும், பொறுமை, அது தாளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போயும் பார்த்தீங்களா பொறுமையாக எவ்வளோ நிதானமாக கிளறிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுதா திராட்சை. இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம்ல, அதை வந்து கொட்டி கிளறணும். அதெல்லாம் இப்படி போட்டுடணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிண்டே இருக்கணும் கைவிடாமல். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரணும். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கிளறிண்டே இருக்கணும் நல்லா. இந்த பயத்தம்பருப்பு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பயத்தம்பருப்பும் கோதுமாவும் நல்லா சேரணும். அது வரையும் கிளறணும், நல்லா சேரணும். இப்படி கிளறிண்டே இருக்கும் நல்லா. இப்போ வந்து நம்ம சர்க்கரை, ஏலக்காய் தூள், கேசரி கலர் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் சேர்த்துருவோம். 4 டம்ளர் சர்க்கரை, 1.5 டம்ளர் கோதுமை மாவு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தது. சிம்பிள் ரெசிபி தான். யாராவது வரதா இருந்தால் டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம். ஒரு பக்கம் பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சுட்டேன்னா போதும். எல்லாத்தையும் போட்டு கிளறணும். இந்த மாதிரி நான் கொட்டினோடனே கொஞ்சம் கிளர் மாறுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டு நல்லா இதுவும் சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகணும். அந்த மாதிரி அளவுக்கு கிளறிட்டே இருங்கோ. இப்போ வந்து அந்த பாத்திரம் பத்தினால டக்குன்னு வேறு பாத்திரம் மாற்றின்ட்டேன். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கிளறிட்டே இருங்கோ. கலரும் மாறுது, அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. சர்க்கரை போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்துக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது இப்போது நம்மளோட அசோகா அல்வா வந்து ரெடி ஆகிடுது கிட்டத்தட்ட. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து கையில் ஒட்டுதான்னு பார்க்கணும் நம்ம. இதான் பதம். இப்படி தொட்டால் இப்படி ஒட்டக்கூடாது. அது வந்து நெய் பிசுக்கு இருக்கலாம். அசோகா அல்வா தொட்டால் ஒட்டக்கூடாது, அந்த கேசரி மாதிரி. அவ்வளோதான், நம்ம வந்து இறக்கி வச்சுட்டோம். டக்குன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நெய் விட வேண்டியதான். இப்போ மேலாப்பில் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா விட்டுக்கணும். நல்லா ஆறினோடனே எடுத்து வச்சுட்டேன் பார்த்தெல்லாம் ஒரு இப்போ இந்த சீஞ்சட்டியில் போட்டுட்டு எண்ணெய் தாராளமாகவே விட்டுட்டு நல்லா கிளறுங்கோ. சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ இது காய்ச்சி விட்டதுனால வந்து நெய்யா. எங்கள் அம்மா இப்போ தான் சொல்கிறாங்க. நான் வந்து இப்படியே விட்டனால அது என்னன்னு நினச்சிட்டேன். நெய்யை வந்து நல்லா காய்ச்சி விட்டுருக்காங்க. அப்போ தான் அது நல்லா இறங்கும், மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா கிளறணும். இப்போ எங்கள் அம்மா தொட்டு பார்க்குறாங்க, ஒட்டவே இல்லை. இதுதான் அசோகா அல்வாவுக்கு பதம். அவ்வளோதான், நம்மளோட அசோகா அல்வா ரெடி ஆகிடுது. இந்த அசோகா அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த ஸ்வீட் ரெசிபிஸ் ஏதாவது பண்ணோம்னா உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறோம். அவ்வளோதான், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.